இந்த பொதுக்குழுவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமை தாங்கினார். கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். மாநாட்டில் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 2 முக்கியமான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒன்று, மக்கள் விரோத ஆட்சி செய்து வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். வரக்கூடிய 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வி அடைய வேண்டும். அந்த பணிகளை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் முனைப்போடு வரக்கூடிய தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒரு தீர்மானம், தமிழக அரசிற்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 2022ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டார். கட்சியினுடைய விதிப்படி சாதாரணமாக 3 ஆண்டிற்கு ஒரு முறை கட்சியினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆனால் தேர்தல் நடத்துவதற்கான சூழல் இல்லாத சமயங்களில் அந்த 3 ஆண்டு காலம் என்பதை நீட்டிப்பது என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடந்த காலத்தில் அதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால் இந்த சூழலில் தற்பொழுது தேர்தல் நடத்துவதற்கான போதிய அவகாசம் இல்லை என்ற காரணத்தினால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராகவும், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணன் அவர்களும், பொருளாளராக திலகபாமா அவர்களும் அடுத்த ஆண்டு வரை 1 ஆண்டிற்கு அவர்களுக்கு பதவியை அவர்கள் தொடரலாம் என்ற முக்கியமான ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய விதிப்படி இதை இன்றைக்கு தீர்மானமாக ஒருமனதாக அனைவரும் கரவொலி எழுப்பி தங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்குழுவை கூட்ட அதிகாரம் உள்ள கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தலைமை ஏற்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் இன்று அந்த 2 பேரும் சேர்ந்து இந்த பொதுக்குழு கூட்டியிருக்கக்கூடிய காரணத்தினால் முழுமையான சட்ட நடவடிக்கைகளை, கட்சியினுடைய விதிகளை பின்பற்றி இந்த பொதுக்குழு நடைபெற்றிருக்கிறது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இதற்கு தடை விதிக்க மறுத்து பொதுக்குழு நடத்துவதற்கு தடையில்லை என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இன்னொரு கேள்வியை நீங்கள் நிச்சயமாக கேட்பீர்கள். கட்சியினுடைய விதி 13 படி கட்சியின் நிறுவனர் அழைக்கப்பட வேண்டும், அவருடைய வழிகாட்டுதலின்படி தான் முடிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இருக்கிறது என்று சொன்னீர்கள். அந்த அடிப்படையில் கட்சியினுடைய விதியின்படி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இந்த பொதுக்குழு தொடர்பாக அவருக்கு நாங்கள் முறையாக நேராகவும், இணைய ஒரு இமெயில் மூலமாகவும், வாட்ஸ்அப் மூலமாகவும் அவருக்கு முறையான தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்திற்கு அன்புமணி ராமதாஸ் அவரும் வர வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் அழைப்பு விடுத்த போது கூட உடல்நலம் காரணமாக வர முடியவில்லை என்று சொன்னார். அவர் இந்த பொதுக்குழுவில் அவரால் கலந்து கொள்ள முடியவில்லை. என்றாலும் இதுவரையில் எங்களுக்கு அவர் வழங்கியிருக்கக்கூடிய ஆலோசனைகள், வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த கூட்டத்தில் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு ஐயா, பேட்டி கொடுத்தாரு. இப்போ வழக்கறிஞர் பால் வந்து மருத்துவத்தை கூட சொல்ல மாட்டார், என் பேரை வந்து தனியார் ராமதாஸ் குறிப்பிடுறாரு. அதுக்கு வருத்தமா ஐயான்னு சொல்லி நீங்கள் ராமதாஸ்ன்னு சொல்றாரு. அவன் கூட கொண்டு சொல்கிறேன். எங்களை எல்லாம் உருவாக்கியவர், ஆளாக்கியவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்தவர், தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவரை ஒருபோதும் நாங்கள் அப்படி சொன்னதில்லை. அப்படி சொன்னால் என்னுடைய நாக்கே அழுகிவிடும். ஆனால் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியதை போன்று சாமி சில நேரங்களில் கோபமாக இருக்கும், பூசாரி சரியில்லைன்னு சொன்னார்ல, அது இதிலும் பொருந்தும். ஏனென்றால் நான் என்ன பேசினேன், அவர்கள் அதை மாற்றி திருத்தி ஐயா அவர்களிடம் சொல்லியிருப்பார்கள். எனவே நான் அப்படி எந்த இடத்திலும் எந்த தருணத்திலும் நான் பேசியதில்லை, பேச போவதும் இல்லை. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.